அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு. முக்கியமான பதிவு அப்படிங்கும்போது தொழில் ஸ்தானத்தை முடக்குகின்ற பாவங்கள் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. அப்ப தொழில் ஸ்தானத்தை முடக்குகின்ற பாவங்கள் 3. நம்மளுடைய லக்கணத்திற்கு 3ஆம் பாவமும், நம்மளுடைய லக்கணத்திற்கு 5ஆம் பாவமும், நம்மளுடைய லக்கணத்திற்கு 9ஆம் பாவம். அப்ப ஏன்னா தொழில் ஸ்தானம் என்பது ஒரு லக்கணமா எடுத்துக்கிடுங்க, ஒரு லக்கணமாவே வச்சுக்கிடுங்க. அதற்கு 6ஆம் பாவம், அதற்கு 8ஆம் பாவம், அதற்கு 12ஆம் பாவம். இது நமக்கு 3, 5, 9 வந்துடும். 3, 5, 9 வந்துடும். அப்பதான் அதனாலதான் என்ன சொல்றான்னா அதிகமான சிந்தனை கூடாது. 3ஆம் இடம் என்பது சிந்தனை ரொம்ப சிந்தனையும், ரொம்ப அளவுக்கு அதிகமான தைரியம் ஒரு காரியத்தை சாதித்து விட்டோம் என்று சொன்னால் அதுக்கடுத்து நீங்க இன்னொரு வெற்றியை வருவதற்கு முன்னாடி ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கும். அதாவது சில விஷயங்கள் நம்ம வேகமாக சாதிச்சிரும். வேகமா சாதிச்சுட்டு 10 நாள் தொழில் இல்லாம இருக்கும். ஏன்னா வேகமாக சாதிப்பதற்குண்டான அந்த எனர்ஜி என்ன சொல்லணும், நம்ம உடல்ல இருந்தானே கிடைக்கணும். அது என்ன சொன்னா அந்த 3ஆம் பாவம் ஒரு தைரிய வீரிய போகஸ்தான். 5ஆம் பாவம் எப்பயுமே ஒரு மனிதனுடைய 5ஆம் பாவம் என்பது எப்பயுமே என்ன சொன்னா ஒரு மனிதனுடைய ஆசைகளை தீர்த்து வைக்கக்கூடியது. ஆசைகளை தீர்த்து வைக்கக்கூடியது. 9ஆம் பாவம் என்பது பாக்கியம். எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் ஒரு கோயிலுக்கு போயிட்டு, ஒரு காரியமாக ஒரு கோயிலுக்கு போயிட்டு தான். அதே சமயத்துல எல்லா நேரங்களிலும் கோவில் 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 என்று நீங்கள் அலைந்தீர்கள் என்று சொன்னால், எல்லா நேரமும் நீங்க கோயில சுத்தி அலைஞ்சீர்கள் என்று சொன்னால் டெய்லி கோயிலுக்கு போவாங்க. இந்த டெய்லி கோயிலுக்கு போகக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் உடையது பிள்ளையார் கோயிலுக்கு டெய்லி கோயிலுக்கு போகலாம். அது என்ன சொன்னா எப்பயுமே எந்த காலத்திலுமே என்ன சொன்னா பெரிதாக துன்பத்தை தராது. பிள்ளையாருக்கு மட்டும்தான் விதிவிலக்கு. மற்ற எந்த கோயிலுக்கு நீங்கள் அதிகமாக சென்று டெய்லி அர்ச்சனை பண்ணி ஆராதனை பண்ணி வந்தீங்கன்னா 10ஆம் பாவத்தை பாதிக்கும். ஏன்னா 9ஆம் பாவம் என்பது ஆன்மீகம், 10ஆம் பாவம் என்பது. அப்ப 10ஆம் பாவத்திற்கு 12ஆம் பாவம், 9ஆம் பாவம். அப்ப இதில் உள்ள கிரகம் என்ன தடையை கண்டிப்பா கொடுக்கும். 3ஆம் பாவத்திற்கு உண்டான கிரகமும், 5ஆம் பாவத்திற்கு உண்டான கிரகமும், 9ஆம் பாவத்துக்கு உண்டான கிரகத்தை நீங்க எப்பயுமே கொஞ்சம் வேலைக்கு போற நேரத்துல என்ன சொன்னா நீங்க வண்டியை நிறுத்தி சாமியை கும்பிட்டுட்டு போனீங்கன்னு வைங்க, அன்னைக்கு என்ன சொன்ன டுப்புன்னு தான் இருக்கும். ஏன்னா 9ஆம் பாவம் வேலைக்கு போற நேரத்துல என்ன சொல்லலாம்னா அப்படியே லைட்டா டச் பண்ணிட்டு போயிடணும். வண்டியை நிறுத்தி நிதானமா உள்ள போய் பேருக்கு அர்ச்சனை பண்ணி எல்லாம் பண்ணிட்டு போனீங்கன்னா அன்னைக்கு போற காரியம் சக்சஸ் ஆகும். ஏன்னா 10ஆம் பாவம் என்பது ஒரு பெரிய காரிய வெற்றி, சாதாரணமான விஷயம் கிடையாது. நித்தமும் சொல்லணும்னா சோறு ஓடக்கூடிய ஒரு இடம் என்ன சொன்னா 10ஆம் பாவம். அது ஓடுனா தான் 6ஆம் பாவம் தெளிவா இருக்கும். 6ஆம் பாவம் அப்ப 2, 6, 10க்கள்ல 10 தான் என்ன சொன்னா நமக்கு என்ன சொன்னா நித்திய ஜீவனத்தை கொடுக்கக்கூடிய சக்திகள். அந்த நேரத்துல போய் அதற்கு எதிரான சக்தியை போய் நம்ம செயல்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக தோல்வி உறுதி. இந்த 3, 5, 9 பாவத்திற்குண்டான கிரகங்கள் தான் நம்மளுடைய தொழிலை முடக்கும். அப்ப இதுல இருக்கிற கிரகத்தை எப்படி நம்ம வெற்றி கொள்ளணும் அப்படிங்கறது தெரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா? அப்ப 10க்கு 6, 10க்கு 6ன்னா நம்ம லக்கணத்திற்கு 3. இந்த கிரகத்தை போராடித்தான் ஜெயிக்கணும். இந்த கிரகத்தை போராடித்தான் ஜெயிக்கணும். ஏன்னா அவ்வளவு வலுவாக இருக்கும். அதே சமயத்துல 10க்கு 8,
கிரகம் அழிக்கும் தன்மையுடையது. 10ஆம் இடத்தை வந்து 10க்கு 8 என்பது நம்மளுடைய லக்கணத்துக்கு 5 அழிக்கும் தன்மை உடையதாகத்தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம வேலை கிளம்பிட்டு இருக்கோம், கிளம்பிக்கிட்டு இருக்கோம். நம்ம முதல் 5ஆம் பாவம் வந்து என்ன சொன்னா, காலை பிடிச்சிக்கிட்டு என்னை தூக்கிட்டு போ, கொஞ்ச நேரம் தூக்கிட்டு போ, தூக்கி வச்சிருந்துட்டு போ, இல்லைன்னா ஏதாவது வந்து என்ன சொல்ல தொட்டில வச்சு கொஞ்ச நேரம் ஆட்டு, இல்லைன்னா என்ன வந்து தொட்டில வச்சு கொஞ்சம் நான் என்ன செய்வேங்க. ஒரு பக்கம் டயத்துக்கு வேலைக்கு போகணுமேங்கிற எண்ணம், ஒரு பக்கம் பிள்ளை வந்து என்ன சொல்றான்னா வந்து இப்படி வந்து இழுத்துக்கிட்டு இருக்கேங்கடா அப்படிங்கிற அந்த ஒரு மனப்போராட்டத்தை கொடுத்துருச்சுன்னா என்ன நடக்கும்? நம்மளால அதுல வந்து ஒரு சென்டிமெண்டாக வந்து ஒரு விஷயம் வந்து பிரச்சனைக்குரியதாக மாறிடும். அப்ப இந்த 10க்கு 8ஆம் இடம், 10க்கு 8ஆம் இடம், நமக்கு 5ஆம் இடம் என்ன சொன்னா யாரை போல செயல்படும் அப்படின்னா ராகுவை போல செயல்படும். ராகுவை போல செய்யணும். ஒரே லபக்குன்னு வந்து என்ன செய்யணும், ராகு என்ன செய்யணும்னா, ராகு என்று சொல்லக்கூடிய பாம்பு தன்னுடைய இறையை ஒரே வாயில பிடிச்சு கடக்குன்னு முழுங்கிடும். அதுல மெதுவா பீஸ் பீஸா பிரிச்சு புலி சிங்கம் கரடி கணக்கா வந்து என்ன சொன்னான்னா வந்து நிதானமா சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் அது கிடையாது. ஒரு இறையை உடனே அடிச்சாச்சுன்னா வாய்க்குள்ள வச்சாச்சுன்னா அதுக்கடுத்து உள்ள போயிடும், முழுங்கிடும், அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு அதுக்கடுத்து வருன்னு அது வாட்டுக்கு போயிடும். அதே சமயத்துல 10க்கு 12 என்று சொல்லக்கூடிய அந்த 9ஆம் இடத்துக்கு உண்டான கிரகம் கேதுவை போல செய்யணும். முட்டுச்சந்து கணக்கா வேலையை செஞ்சுட்டு என்ன சொன்னா அமைதியா இருப்பார். முடக்கம் அந்த முடக்கத்தை வந்து கண்டிப்பாக வந்து செஞ்சிடும். அப்ப இதெல்லாம் வந்து இதுக்கு நம்ம என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி வரணும் இல்லையா? என்ன தீர்வு இதுக்கு, என்ன தீர்வு அப்படின்னு இருக்குன்னா, இந்த 3ஆம் பாவத்திற்குண்டான லக்னத்துக்கு 3ஆம் பாவம், 5ஆம் பாவம், 9ஆம் பாவத்திற்குண்டான கிரக உணவுகள் இருக்கு இல்லையா? கிரக உணவுகள் என்பது என்ன சொல்லலாம்னா, சூரியனுக்கு என்ன, சந்திரனுக்கு என்ன, செவ்வாய்க்கு என்ன, ராகுக்கு என்ன, வியாழனுக்கு என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப நீங்கள் என்ன செய்யணும், 3ஆம் பாவத்திற்கு உண்டான கிரகம் சூரியனாக இருந்தால் தேன் தானம், 3ஆம் பாவத்திற்கு உண்டான கிரகம் சந்திரனாக இருந்தால் தேங்காய் தண்ணீர் தானம், அல்லது ஏதாவது ஒரு வாட்டர், நல்ல வாட்டர் வந்து பாட்டில் யாருக்காவது வாங்கி கொடுக்கலாம். 3ஆம் பாவத்திற்குண்டான கிரகம் அதுக்கடுத்து 5ஆம் பாவத்துக்கு உண்டான 9ஆம், எதுவாக இருந்தாலும், சூரியனாக இருந்தால் தேன் தானம் கண்டிப்பா பண்ணுங்க, சந்திரனாக இருந்தால் வாட்டர் பாட்டில் தானம் பண்ணுங்க, செவ்வாயாக இருந்தால் பால் தானம் பண்ணுங்க, புதனாக இருந்தால் கரும்புச்சாறு தானம் பண்ணுங்க. அதற்கடுத்து என்ன சொல்லலாம்னா வந்து குருவாக இருந்தால் நெய் தானம் பண்ணுங்க, சுக்கிரனாக இருந்தால் என்ன சொல்லலாம் தயிர் தானம் பண்ணுங்க, சனியாக இருந்தால் இளநீர் தானம் பண்ணுங்க. 3ஆம் இடத்தில் வந்து ராகு இருந்தால் வந்து என்ன சொல்றான்னா வந்து நீங்கள் என்ன தானம் பண்ணணும், தானம் பண்ணுவதற்கு உண்டானது வந்து உளுந்த உடைய பண்ணிருங்க. 3ஆம் இடத்துல ராகு இருந்தால், 3ஆம் ராகு இதுகளுக்கு தனி வீடு இல்லாம 3ஆம் இடத்தில் வந்து 3ஆம் இடத்துலயோ 5ஆம் இடத்துலயோ 9ஆம் இடத்துலயோ கேது இருந்தால், கேதுவுக்கு உண்டான தானியமாகிய இது என்னது காணப்பெயர் தானம் பண்ணுங்க. இதுதான் உண்மையான அடிப்படை ஜோதிடம். இதற்கு மேல என்னென்னமோ வந்து என்ன சொல்றாங்க, இதுவே 100% வேலை செய்யும். இதை நடைமுறைப்படுத்தணும். இப்படித்தான் நடைமுறைப்படுத்தி நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதை ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன சொல்லலாம்னா நமக்கு தெரியும். இன்னைக்கு ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தோமா, 2 நாளைக்கு தொழில் ஓடலைன்னா அதை ரிலீசிங் எடுக்கணும்ல. அப்ப 9ஆம் பாவத்துக்கு உண்டான கிரகம் யார், அவருக்கு உண்டானது தானம் பண்ணிடணும். சரி, இன்னைக்கு குழந்தைகளோட வந்து என்ன சொன்னா கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக இருந்து அவங்களோட எங்கேயாச்சும் பிக்னிக் போயிட்டு வந்துட்டான், அப்ப 10ஆம் பாவம் படுத்துரும். அப்போ வந்து 5 குடையவன் என்று சொல்லக்கூடிய கிரகத்துக்கு உண்டான தானியத்தையோ அல்லது அதுக்கு உண்டான இது நான் சொன்ன வரிசைப்படி வந்து என்ன சொன்னா தானம் பண்ணிருங்க. சரி, ஒரு ஆசியமா வந்து என்ன சொன்னாலும் ஒரு நண்பர் கூடயோ ஒரு நண்பி கூடயோ டெலிஃபோன்ல வந்து செல்போன்ல ஹாசியமா ஜாலியா பேசிட்டேன்னு வைங்க, அங்க என்ன செஞ்சிடும், 10ஆம் பாவத்துக்கு அது 6ஆம் பாவம் கம்யூனிகேஷன்ல வந்து சந்தோஷப்படுத்துறது.
கம்யூனிகேஷன்ல சந்தோஷம். அது நண்பர் சந்தோஷமா இருக்கலாம், வா மாப்பிள்ள தண்ணி அடிக்க போவோம் அப்படிங்கிறது, இதெல்லாம் வந்து சந்தோஷம். அந்த தைரிய வீரிய போகஸ்தானம், கூடி கும்மாளம் அடிக்கிறது. கூடி கும்மாளம் அடிக்கிறது மூணாம் பாவம். மூணாம் பாவம் என்பது தைரிய வீரிய போகஸ்தானம் அப்படிங்கும்போது நண்பர்களோடு வண்டியில போகும்போது ஜாலியா வந்து கையை தூக்கிட்டு பின்னாடி ஓட்டு போவாங்க. வண்டி இப்படி உருன்னு இப்படி அடிச்சுட்டுலாம் போவாங்க. அது 10ஆம் பாவத்தை பாதிக்கும். 10ஆம் பாவத்திற்கு 6ஆம் பாவம், 10ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவம், 10ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம்லாம் இப்படியெல்லாம் வேலை செய்யுமான்னா 100% வந்து வேலை செய்யும். அப்ப இதெல்லாம் நமக்கு என்டர்டைன்மெண்ட். 3 என்பது ஒரு என்டர்டைன்மெண்ட், 5 என்பது ஒரு என்டர்டைன்மெண்ட், 9 என்பது ஒரு கோயிலுக்கு போயிட்டு சந்தோஷமா வர்றது என்டர்டைன்மெண்ட் தானே. கோயிலில் போய் சாமியை கும்பிட்டுட்டு அங்கே போய் வந்து ஹோட்டலில் போய் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு ஃபேமிலியோட வந்தோம்னு வைங்க, மறுநாள் கலை எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்தோம், ஆனால் இன்னைக்கு மட்டும் பார்த்து தொழில் ஓடலை அப்படிமா. இன்னைக்கு மட்டும் பார்த்து தொழில் ஓடலை, என்ன பண்றது, சாமியை கும்பிட்டு என்ன செய்யங்கிறது காரணமெல்லாம் இதுதான். அப்ப நம்ம வந்து என்ன செய்யணும், போறோம், சந்தோஷப்படுறோம். சந்தோஷப்பட்டு இந்த லக்கணத்திற்கு 3ஆம் பாவத்திலேயோ 5ஆம் பாவத்திலேயோ 9ஆம் பாவத்திலே ஒரு சந்தோஷம் வந்து விட்டது என்று சொன்னால் அடுத்து தொழில் லாக்காக போகிறது என்பது அர்த்தம். அப்ப லாக் ஆகி அதுல வருகின்ற வருமானம் வந்து மைனஸ் ஆக போறது என்பது அர்த்தம். அடுத்து வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அதற்குண்டான பொருளை வந்து என்ன சொல்லணும், மறுநாள் நம்ம வந்து எப்படி இருந்தாலும் சட்டி சோத்தை எடுத்துக்கிட்டு என்ன சொன்ன வேலைக்கு போகணும் அப்படிங்கிற விதி வந்துடும். அப்ப அதற்கு முன்னாடியே தானம் பண்ணிட்டீங்கன்னா இந்த பர்பஸ் வந்து என்ன சொல்லலாம்னா உங்களுக்கு வந்து சால்வேஷன் ஆகி நீங்கள் ரொம்ப நிம்மதியாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். இதெல்லாம் கொஞ்சம் நுணுக்கமான விஷயங்கள் தான். நுணுக்கமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த நுணுக்கமான விஷயங்களை நாம் தெரிந்து நமக்கு நாமே சிக்கலை எடுக்க தெரிவதுதான் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ஆன்மீக ஜோதிடம். நமக்கு நாமே சிக்கல் எடுக்க தெரியும். எத்தனை நாளைக்கு தான் ஜோசியர்கிட்ட வந்து போய் வந்து பட்டயத்தை கொடுத்து என்ன நடக்குது பாருங்க அப்படின்னு போய் எத்தனை நாளைக்கு தான் வந்து என்ன சொன்னா குறிகோடாங்கி இடத்துக்கு போவீங்க, எத்தனை நாளைக்கு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பேன். நமக்கு நாமே சிக்கலை எடுக்கக்கூடியது நம்ம ஜாதகத்துக்குள்ளதான் இருக்குது, வேற எங்கேயும் வெளியவே கிடையாது. நீங்கள் கான்பிடண்டா இருந்து அந்த வேலைகளை நீங்கள் வந்து செய்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக பெரிய வெற்றிகளை வந்து உங்க தொழிலில் வருகின்ற இடர்பாடுகளை நீங்கள் சகிக்க முடியும். சுய தொழில் ஒரு பார்க்கிறவங்க ஜோதிடமாக இருந்தாலும் சரிதான், ஆன்மீகமாக இருந்தாலும் சரிதான், எது ஒன்று பார்ப்பவர்களாக இருந்தாலும் உங்களுடைய அலுவலகத்தில் ஒரு இரும்பு விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போடுங்க. போட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக என்ன சொல்லலாம்னா சனியோடைய பாதிப்புகள் எல்லாத்தையும் வந்து வீழ்த்திட்டு வந்து வெற்றியை கொடுக்குற ஒரு சனீஸ்வர பகவான் தான். அந்த வெற்றி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இரும்பு விளக்கு வந்து கண்டிப்பாக சுய தொழில் பார்க்குறவங்க தன்னுடைய அலுவலகத்தில் ஒரு இரும்பு விளக்கு எரியிற மாதிரி பார்க்கணும், நல்லெண்ணெய் ஊற்றி எரிக்கணும். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தடைகள் இல்லாத தாமதம் இல்லாத ஒரு நிலைமை உருவாகும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க வாழ்க வளமுடன். வணக்கம்.